ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் போகிறேன். ஏன்னா இடையிலையும் குழந்தைங்களுக்கு நிறையா உடம்பு முடியல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. அன்றைக்கி ஒரு டே ட்ரிப்பு தான் நான் போட்டேன். ஒரு நாள் ட்ரிப்பு தான். பட் இருந்தாலும் அதில் அவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோ ஜாலியாக குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பாபிங்க கூட தங்கச்சிங்க கூட எல்லாம் அக்கா வந்திருந்தாங்க பார்க்க. அக்கா பொண்ணு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக அவங்க கூட பேசிவிட்டு அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து வீட்டில் எல்லாம் வந்து சமைக்க ரெடி பண்ணாங்க. ஸோ இந்த அடுப்பை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் விறகடுப்பில் சமைக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்றதுனால என்னால் வந்து இங்கே வந்து விறகடுப்பில் சமைக்க முடியாது. விறகடுப்பில் சமைக்கணும்னா மாமியார் வீட்டுக்கு தான் போகணும். அங்கே வந்து எப்போயாவது ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் கீழே அடுப்பு இது பண்ண முடியும். மற்ற நேரத்துலலாம் நம்ம வந்து அடுப்பு பக்கம் போக மாட்டோம். மாமியார் இருக்கிற வரைக்குமாவது நாங்கள் கொஞ்சம் அடுப்பில் சமைக்க ஆரம்பித்தோம். மாமியார் இருந்ததுக்கப்புறம் சுத்தமாக வந்து அடுப்பு பக்கம் போகிறதே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன குழந்தையில எங்கள் நானா வீட்டில் வந்து அந்த தேக்கு மரத்துலேருந்து வந்து இலை விழும். அந்த காஞ்ச இலையை வச்சு நாங்கள் சுடு தண்ணி செய்வோம். சும்மா வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரம் இருக்கும். அப்போல்லாம் இந்த அடுப்பில் தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவ்வளோ பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மூமெண்ட்ஸ், ஒரு மெமரி தானே. அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாபி சொன்னாங்க, சரி ஓகே லால்பேட்டையில் நிறையா வந்து ட்ரெஸ் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. அந்த பாய்ஸு பசங்க வேஸும் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம சமைச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் போய் பொண்ணுங்களோட இது குர்த்தி செட் பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம பசங்க செட்டு போகலான்னு சரி போயிட்டு வாங்க அப்படின்னோடனே நான் என் பொண்ணு கூட கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம லால்பேட்டையில் வந்து ஜைது குர்த்திஸ் கலெக்ஷனுக்குள்ளே தான் போனோம். பட் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே செம்மையாக இருந்துச்சு. போகிற வழியிலே தங்கச்சி வீடு இருக்குது அப்படின்றதுனால தங்கச்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன் வாங்க போயிட்டேன். அங்கே ஒவ்வொரு கலெக்ஷனும் மூஞ்சி சலிக்காமல் அந்த பொண்ணுங்க எடுத்து போட்டுச்சிங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். 1 2 இல்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பொண்ணுங்க கலெக்ஷன்ஸ் தான், குழந்தைங்களுக்கு கூட கிடையாது. இந்த மாதிரி ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் பிள்ளைங்க, பெரியவங்க, நம்ம கல்யாணம் ஆனவங்க இப்படிலாம் போடுற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கலெக்ஷனும் மூஞ்சி சலிக்காமல் அந்த பொண்ணுங்க எடுத்து போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ இதில் ஃபைனலி வந்து எங்களுக்கு ஒரு குர்த்தி பிடிச்சிருந்தது. நானும் பொண்ணுங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு போய் பார்க்க போனோம். ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அப்படி இருந்தது. பட் என் பையனுக்கு எதுவுமே பிடிக்கல. ஒவ்வொன்றும் அவன் ட்ரையல் பார்த்துட்டு வரான். இது எனக்கு பிடிக்கலாமா, அது எனக்கு பிடிக்கலாமா அப்படின்றத. ஃபைனலி அவருக்குமே கொஞ்சம் பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அவருடைய ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி என்னோடய டே எப்படி தான் போச்சு, என்னோடய பையனுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இவனுடைய மற்ற கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.